ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த மழை நேரத்தில் நல்லா சூடாக காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஓமம் 1 ஸ்பூனு, அது இந்த மாதிரி கசக்கி போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். ஓமம்லாம் சேர்த்தா தான் நல்லா செரிமானம் ஆகும். நம்ம இதை உருளைக்கிழங்கு வச்சு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதை நம்ம எல்லாத்தையும் மாவோட ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் பண்ண வேணாம், ரொம்ப லூஸாகவும் பண்ண வேணாம், திட்டமாக பிணைஞ்சிக்கங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்குவோம். இப்போ பாருங்கள், இப்போ பிணைஞ்சாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். நம்ம இப்போ உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் பண்ணிக்குவோம். இதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நம்ம மசிச்சுக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா 1 சேர்த்துருக்கேன். மல்லி கொத்து ஒரு 2 கொத்து சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா அது ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் கூட சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் ஸ்டஃபிங்கு. மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல புளிப்பு சுவையாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்குவோம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பிணைஞ்சி எடுத்துக்குவோம். உப்புத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே நான் உருளைக்கிழங்குல வேறு உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால் நம்ம 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ சில்லி ஃப்ளக்ஸ் போட மறந்துட்டேன். இப்போ சில்லி ஃப்ளக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மாவை இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக மாவை தூவி இதை நம்ம வளர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக சப்பாத்தி கட்டை ஃபுல்லாக இதை வளர்த்துக்குவோம். வளர்த்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இது ரவுண்டு ஷேப்பாக இப்போ கொண்டுட்டு வருவோம். மாதிரி கத்தி வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள மாவெல்லாம் எடுத்துருவோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இது மேலே இப்போ நம்ம ஸ்டஃபிங் அப்ளை பண்ணணும். இதை நம்ம நடுப்பற இந்த மாதிரி ஒரு மூடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இது மேலே வச்சுடுவோம். இப்போ இதை சுற்றி நம்ம இந்த ஸ்டஃபிங்கை அப்ளை பண்ணிக்குவோம். இது ரொம்ப உரப்பாக நல்லாயிருக்கும். இது காரசாரமாக மசாலாவோடு செய்கிறதுனால இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இந்த மூடி எடுத்துக்குவோம். அது சும்மா வச்சா போதும், நடுப்பற நான் சும்மா அமுத்திட்டேன் போல இருக்குது. இப்போ அதனால் அது நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட்டரை வச்சு பீஸா கட்டரை வச்சு இந்த மாதிரி நம்ம நீட்டாக கோடு போட்டுக்குவோம். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இது குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க.
இது செய்கிறது ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்துலேயே இது நம்ம செஞ்சிடலாம். வீடியோக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்குது. இது 4 மணிக்கு நம்ம ஆரம்பித்தா கூட 4:15க்கெல்லாம் இது முடிஞ்சிடும். நமக்கு செஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி மின்னக்க நம்ம அந்த இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம சுற்றிக்குவோம். பார்த்திங்களா, எல்லாம் இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. எனக்கு 2 பேட்சுக்கு வந்துச்சு. நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம பொரிச்சுக்குவோம். இப்போ நான் எண்ணெயை நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை போட்டு நம்ம இதை பொரித்து எடுத்துக்குவோம். எண்ணெயை வந்து ரொம்ப காய விட்றாதீங்க, கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும், இல்லாட்டி போட்டோன்னே கரிஞ்சிடும். கொஞ்சம் இது நின்று தான் நல்லா வேகணும். சம்சாலாம் நம்ம வேக வைக்கிற மாதிரி தான் இது கொஞ்சம் நின்று வேகணும். இதை நம்ம எடுத்துக்குவோம். நான் பேட்சாக ஒரு 3 பேட்ச் பொரித்தேன். நல்லா சவந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ அடுத்த பேஜையும் போட்டு பொரிச்சிக்கலாம். எல்லாத்தையும் இப்போ பொரிச்சாச்சு. மழை நேரத்துக்கு நல்லா சூடாக நல்லா காரம் சாரமாக மழை நேரத்துக்கு நல்லா சூடாக செஞ்சாச்சு. இது சைடிஷாக நம்ம சாஸ் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.